சந்தன வாசனம் போயிடுச்சா? அடுத்து யாரை வர சொல்லலாம்? யாரை வர சொல்றதா? சேட்டன் வந்தலோ, சேட்டை செய்ய வந்தலோன்னு ஒரு ஆட்டத்தை போட்டுடலாமா? സ്വാഗതം ചെയ്യുന്നു. തിരിച്ചീവനല്ലേ, തിരികെ വിട്ടാൻ വന്നല്ലേ, തിരുത്തി വയ്ക്കാൻ വന്നല്ലേ, തിട്ടം ഉണ്ടല്ലേ. ചേട്ടൻ വന്നല്ലേ, ചേട്ട ചെയ്യാവന്നല്ലേ, പേട്ട തുള്ളാൻ വന്നല്ലേ, വേട്ടയനല്ലേ. மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பார்த்து பார்த்து நீங்களும் கொஞ்சம் அசதியா இருப்பீங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கிறோம். அதனால நீங்க தூங்கிடக்கூடாது. உங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியும். அவரே மாதிரியே ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்ட இவரை தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. நமக்காக உயிர் நீத்த போராடி சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையை பற்றிய வரலாற்று நாடகம் இதோ 4, 5ஆம் வகுப்பு மாணவர்களின் நடிப்பில். ஆட்களுடன் சென்று கொண்டிருக்கிறார். சின்னமலை வழி மறிக்கிறார். இருப்புங்கள். யாரப்பா நீ? நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்படியா? நாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பா. கொங்கு நாட்டு மக்கள் வியர்வை சிந்தி உழைத்த பணம் யாருக்கோ வரியாக செல்வதை நான் அனுமதிக்க மாட்டேன். யார் என்னை மறைக்க? இது மைசூர் மன்னருக்கு செல்ல வேண்டிய வரி பணம். போய் உன் மன்னனிடம் சொல். சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் இந்த சின்ன மலை வரி பணத்தை பறித்து கொண்டான் என்று.
சின்னமலை. காட்சி 2. ஆங்கிலேய படைத்தளபதிகள் மேஜர் மேக்ஸ்வெல் மற்றும் அவருடைய நண்பர் இந்த தீரன் சின்னமலை நமது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் நிறைய தொலைகளை கொடுக்கிறார். மேஜர், சின்னமலையின் உளவாளிகள் நம்மளுக்குள்ளே இருக்கிறார்கள், நம்மளோடு இருக்கிறார்கள். அப்படியா? அவர் யார் என்பதை விரைந்து கண்டுபிடிங்கள். எஸ் மேஜர், இட் இஸ் யுவர் ஆர்டர். என்னவன், நாங்கள் ஆபீசர் பேசிக் கொண்டிருக்கும் போது அனுமதி வாங்காமல் உள்ளே வருகிறாய். உங்கள் அனைவருக்கும் டீ கொண்டு வந்தேன் சார். வச்சிட்டு போமா. இந்த தீரன் சின்னமலையிடம் பல முறை போர் புரிந்து தோற்றுவிட்டோம். இனி அவனை விட்டு வைக்க கூடாது. வேலப்பன் தனது நண்பன் சக்கரவர்த்தியை சந்திக்கிறார். சக்கரவர்த்தி, இந்த மடலை எடுத்துச் சென்று தீரன் சின்னமலையிடம் கொடுத்து விடு. பிரிட்டிஷ்காரர்கள் தீரன் சின்னமலையை சிறைபிடிக்க திட்டம் தீட்டியுள்ளனர். அப்படியா? என்ன சொல்கிறீர்கள்? அப்படி என்றால் நம் நண்பர் தீர சின்னமலைக்கு ஆபத்து நெருங்கி விட்டதா? ஆம். இங்கே உள்ளவர்களின் கண்களில் படாமல் எப்படியாவது இந்த மடலை எடுத்து சென்று தீரன் சின்னமலையிடம் கொடுத்து விடுங்கள். சீக்கிரம் செல்லுங்கள். வேலப்பனும் சக்கரவர்த்தியும் பேசிக்கொண்டு இருப்பதை பிரிட்டிஷ் கம்பெனியில் மேஜர் கேட்டு விடுகிறார். துரோகி, எங்களிடம் சம்பளம் வாங்கிவிட்டு தீரன் சின்னமலைக்கு உளவு வேலை பார்க்கிறாயா? நீதான் அந்த உளவாளியா? என்னது, சம்பளம் வாங்கும் உளவாளியா? உன் வீட்டு பணத்தை கொடுத்தாயா இல்லை உன் நாட்டு பணத்தை கொடுத்தாயா? இல்லை, இது என் நாட்டு மக்களின் இரத்த வேர்வையால் வந்த பணம். பேசிக்கொண்டு இருக்கும்போது மேக்ஸ்வெல் தனது கை துப்பாக்கியால் வேலப்பனை சுட்டுக் கொள்கிறார். வேலப்பனும் தனது இறுதி மூச்சு வரை தன் நாட்டுக்கும் மக்களுக்கும் நண்பனுக்கும் நன்மை செய்து உயிரை விடுகிறார். காட்சி 3. மைசூர் அரண்மனையில் திப்பு சுல்தானுடன் தீரன் சின்னமலை சந்திக்கிறார். தீரன் சின்னமலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அரசே, நம்மை போன்றே தீரன் சின்னமலை அவர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? ஆம் மன்னா, தீரன் சின்னமலை ஆங்கிலேயருக்கு எதிராக பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றும் வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டு கொங்கு நாட்டு மக்களுக்கே கொடுத்து விடுகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படி அமைச்சர்களே, வாழ்க தீரன் சின்னமலை, வாழ்க தீரன் சின்னமலை, வாழ்க தீரன் சின்னமலை. சின்னமலை, உன் வீரத்தை பற்றி கேள்விப்பட்டேன். நாம் இருவரும் இணைந்தால் ஆங்கிலேயர்களை இந்திய மண்ணை விட்டு விரட்டலாம். நிச்சயமாக மன்னா, அந்நீர் ஆட்சி அடியாடு விட வேண்டும். என் கொங்கு நாட்டு படை உங்களுக்கு துணையாக இருக்கும். சன்னிமலை படையிலும் சிவன்மலை படையிலும் கூடவே துணை நிற்போம். இருவரும் கை கோர்க்கின்றனர். வாழ்க தீரன் சின்னமலை, வாழ்க தீரன் சின்னமலை, வாழ்க தீரன் சின்னமலை. இதற்கிடையில் தீரன் சின்னமலைக்கான பிரிட்டிஷ் கம்பெனியில் வேலை பார்க்கும் நமது ஒற்றன் சக்கரவர்த்தி அவர்கள் முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறார். சக்கரவர்த்தி கொண்டு வந்த மடலை வாங்கி சின்னமலை அவர்கள் படிக்கிறார். காட்சி 4. சின்னமலையின் கோட்டையை திப்பு சுல்தானின் மறைவுக்கு பின் ஆங்கிலேயர்கள் சின்னமலையை பிடிக்க துடிக்கிறார்கள். பிடிவாதம் பிடிக்காது, எங்களிடம் சரணடைந்து விடு, உனக்கு ஜமீன்தார் பதவி தருகிறோம். தமிழன் மானத்தை விட்டு பதவி வாங்க மாட்டான். என் மூச்சு உள்ளவரை உங்களை என் மண்ணில் கால் வைக்க விட மாட்டேன். இது ஓடா நிலை. இங்கே உன் பீரங்கி குண்டுகள் கூட தோற்று போகும். இதற்கிடையில் பழனி வேப்பன் என்ற ஒற்றன் ஓடா நிலை கோட்டையை நோக்கி போர் வியூகத்தில் பிரிட்டிஷ்
படை வருவதை முன் எச்சரித்தார். ஐயா, ஆங்கிலேய படை மேஜர் மேக்ஸ்வெல் தலைமையில் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நவீன பீரங்கிகளை வைத்துள்ளனர். பீரங்கிகள் உடலை துளைக்கலாம், ஆனால் தமிழனின் மானத்தை துளைக்க முடியாது. காவிரி ஆற்றின் கரையில் மறைந்திருந்து தாக்குவோம். கொரில்லா போர் முறைதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பதிலடி. துப்பாக்கி சத்தங்கள், வாள் வீச்சுகள், ஆங்கிலேய படை சிதறி ஓடுகின்றனர். மேக்ஸ்வெல் அதிர்ச்சியுடன் பின்வாங்குகிறான். காட்சி 5. ஒரு மறைவிடம். சின்னமலை உணவருந்த தயாராகிறார். சமையல்காரன் நல்லப்பன் பதற்றத்துடன் உணவு பரிமாறுகிறான். நல்லாப்பா, ஏன் இன்று உன் கைகள் அடங்குகின்றன? ஒன்றுமில்லை ஐயா, களைப்புத்தான். நல்லப்பன் தன்னுள்ளே மன்னிக்கவும் ஐயா, ஆங்கிலேயர்கள் என் குடும்பத்தை மிரட்டி உங்களை காட்டிக் கொடுக்க சொல்லிவிட்டார்கள். திடீரென ஆங்கிலேய படை சூழ்ந்து கொள்கிறது. சின்னமலை ஆயுதத்தை எடுக்கும் முன் சமையல்காரன் அதை மறைத்து விடுகிறான். சின்னமலை கைது செய்யப்படுகிறார். நல்லப்பா, ஏன் இவர் செய்தார்? உன் கை நடுக்கத்திற்கு இதுதான் காரணமா? காட்சி 6. சங்ககிரி கோட்டை உச்சி தூக்கு மேடை தயார் நிலையில் உள்ளது. ஆங்கிலேய அதிகாரி மேக்ஸ்வெல் நிற்கிறான். சின்னமலை, இப்போது காலம் கடந்து விடவில்லை. ஆங்கிலேய ஆட்சியை ஏற்றுக்கொள்வதாக சொல், உன்னை மன்னித்து விடுகிறோம். மன்னிப்பா? யாரிடம் யார் கேட்பது? என் மண்ணை ஆக்கிரமிக்க வந்த உன்னிடம் நான் மண்டியிடுவது? அடிமையாக வாழ்வதை விட சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டே சாவது மேல். இதுதான் உனது கடைசி ஆசையா? என் கைகளை அவிழ்த்து விடுங்கள். நானே என் கழுத்தில் தூக்கு கயிறை மாட்டிக்கொள்கிறேன். ஒரு தமிழன் எப்படி சாக வேண்டும் என்பதை நீ உன் உலகமும் பார்க்கட்டும். ஒரு தலைவன் எவ்வாறு வாழ வேண்டுமோ அவ்வாறு வாழ்ந்து சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த ஆட்சியாளனாகவும் இருந்த உலகமே வியக்கத்தக்க வகையில் தன் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் தன் மண்ணிற்காகவும் வீர முழக்கமிட்டு வாழ்ந்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். வாழ்க பாரதம், வாழ்க தீரன் சின்னமலை. வாழ்க தீரன் சின்னமலை, வாழ்க தீரன் சின்னமலை, வாழ்க தீரன் சின்னமலை, வாழ்க தீரன். ஸ்கூல் ஆண்டு விழாக்கு நொங்கில்ல வந்திருக்கு. ஓ, அதுவா? எப்போ பார்த்தாலும் பேண்ட்லே லுங்கில இப்போ ஒரு ஆட்டத்தை பண்ணலாமா? मूंछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के। मूंछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के। All the Rajni fans, don't miss the chance. All the Rajni fans, don't miss the chance. Lungi dance, 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 lungi dance. डिस्को में जब ये गाना बजेगा on the floor आना पड़ेगा, लुंगी को उठाना पड़ेगा, स्टेप करके दिखाना पड़ेगा। डिस्को में जब ये गाना बजेगा on the floor आना पड़ेगा, लुंगी को उठाना पड़ेगा, स्टेप करके दिखाना पड़ेगा। All the Rajni fans, don't miss the chance. All the Rajni fans, don't miss the chance. Lungi dance, 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 lungi dance.
सिटी क्लब में आया मैं तो मुझको रोकेगा कौन और गाय को मेरा मूड में डांस करेगा किसी का डैडी से नहीं डरेगा जिसको जो भी है करना वो कर लो इधर ही मैं हूँ खड़ा पकड़ लो घर पे जाके तुम गूगल कर लो मेरे बारे में विकिपीडिया पे पढ़ लो थोड़ा राउंड घुमा के अंडा के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के पूछो तो थोड़ा राउंड घुमा के अंडा के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के और रजनी फैन डोंट मिस द चांस और रजनी காண வந்திருக்கும் என் அருமை மக்களே, காவியில் நீரும் கையில் பாரம்பரிய நெல் விதைகளுடனும் நெல் கதிரும் கொண்டு ஆதிப்பிலி போல வடிவம் கொண்டு பசுமை காக்க போராடும் இக்கால கண்ணகி வந்திருக்கிறாள் என்று உங்கள் மக்களிடம் போய் சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். முத்து விலகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முத்தமிழ் பேசும் மூவேந்தன் பரம்பரையில் வந்த தமிழ் மக்களே, என் வேண்டுதலை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. கண்ணகி கையில் பாரம்பரிய நெல் விதையுடனும் நெற்கதிருடனும் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவான் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனிடம் அன்று நீதி கேட்டேன். இன்று பசுமையும் பாரம்பரியத்தையும் காக்க வேண்டி உங்களிடம் வந்திருக்கும் கண்ணகி. அன்று நம் அவ்வை பாட்டி சொன்னது போல் வரப்பு ஏற நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்ற கருத்திற்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும் என உங்களிடம் வேண்டி கேட்க வந்திருக்கும் கண்ணகி. சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து என்பது முதுமொழி. என் தமிழ் சொந்தங்களே, நாம் வாழும் இந்த தமிழ்நாடே பசுமை உடையதாய் மாற வேண்டும். உறுதியெடுங்கள், இப்பொழுதே உறுதியெடுங்கள். என் தமிழ் மக்களே, உங்களுக்கு அடையாளம் வேண்டுமா? நம் தமிழ் பாரம்பரியத்தில் அடையாளத்திற்கு பஞ்சமில்லை. இதோ என் கையில் வைத்திருக்கும் இந்த நெல் விதையும் நெல் கதிருமே அடையாளம். ஆம், இது நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நெல் வகைகள். பூங்கார், கருப்பு கவனி, குடவாளை, அன்னமிளகி, மாப்பிளை சம்பா, இன்னும் இது போன்ற எத்தனை அடையாளங்கள் வேண்டும் உங்களுக்கு? செந்தமிழ் மக்களே, உங்களுக்கு தெரியாதா? பனம்பு மாலை சேரர்களின் அடையாளம் மட்டுமல்ல, நம் தமிழ்நாட்டின் சின்னமும் கூட. இன்றைக்கு அந்த பனைமரத்தின் நிலையோ அந்த பரிதாபம். அதனால் தான் பனை விதைகளை குளத்தின் கரைகளிலும் வாய்க்கால்களிலும் நட சொல்லுங்கள். என் தாய் தமிழ் மக்களே, அழுங்கள், அழுங்கள், நன்றாக அழுங்கள். நாம் பசுமையை காக்க தவறியதற்காக நாம் அழத்தான் வேண்டும். நாம் பசுமையை
தவறினால் நம் குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை சிந்தித்து ஆளுங்கள், நன்றாக ஆளுங்கள். இனி உங்களால் பசுமை பொங்கட்டும், வளமை பெருகட்டும், நம் பாரம்பரியமே உலகறியட்டும். என் மக்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது நம் முன்னோர்கள் பொன்மொழி. அன்று ஆடி பட்டான் தேடி விதைத்தார்கள், அகல உழுகாமல் ஆழ உழுதார்கள், விண் பைக்காமல் இருக்க மரம் வளர்த்தார்கள். அவர்கள் வழியில் நம் எதிர்கால சந்ததிகள் பசுமையோடு வாழ இன்றே மரம் நடுங்கள். நம் குழந்தைகளுக்காக, நம் தலைமுறைக்காக மரம் நடுங்கள். அழியட்டும் செயற்கை உரங்கள், ஒளியட்டும் மரம் விதைகள், பரவட்டும் நம் பாரம்பரிய விதைகள். நம் விதைகள் செடியாகி, செடிகள் மரமாகி, மரங்கள் பூத்து குலுங்கி, காய்களாய் கனிகளாய் பசுமையோடு அடுத்த தலைமுறை வாழ்கட்டும். வாழ்க மக்களே, நீங்கள் வாழ்க. உங்களால் உங்கள் தலைமுறையே வாழட்டும். நம் தமிழகமே பசுமையாகட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. மாணவிக்கு பாராட்டுக்கள். இந்த மாணவிக்கு பயிற்சி அளிப்பதற்கு அவருடைய தாயார் பொருட்செல்வி அவர்கள் மிகவும் உதவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். போயாச்சு, அடுத்து கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணலாமா? என்ஜாய் பண்ணித்தானே இருக்கோம். இருந்தாலும் நாம இப்போ என்ஜாமின்னு கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமா? வெரி குட், சூப்பர், அழகா பேசுறீங்க. வாங்கோ ஒன்னாகி அம்பாரி அம்பாரி இந்தா மும்மா
பூட்டன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி நாட்டு நந்தா சுத்தி வந்தா சேவ கூ வச்சு அது போட்டு வச்ச எச்சொந்தாலே காடா மாறிச்சு நம்ம நாடா மாறிச்சு இந்த வீடா மாறிச்சு என்ன குறை என் கிளி கரும்புக்கு என்ன குறை என்ன குறை என் ஜில்ல பேராண்டிக்கு என்ன குறை பந்தலில பாவக்கா அத கல்லு விட்டு இருக்கு அது அத கல்லு விட்டு இருக்கு அப்பா நான் தவிட்டதுங்க
நிறைந்த காடு. காட்டுக்குள்ளே நிறை பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் என அனைத்து உயிரினங்களும் சந்தோஷமாக ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். இவர்கள் அனைவரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே விழாவை பாட்டு போட்டியாய் நடத்தி அவரவர் திறமைக்கு பரிசையும் பட்டத்தையும் வழங்கி திறமையும் பாராட்டி மகிழ்ந்தனர். உலகில் உள்ள ஒவ்வொருக்கும் இறைவன் திறமையை படைத்துள்ளான். அது என்னவென்று அறிந்து நாம் அதை ஏற்று வாழ வேண்டும் என்ற கருத்தை உணர்த்தும் நாடகத்தை காண்போம். In a forest there lived many birds, animals, insects, etc. Once they had a competition for birds and animals in a forest. A rooster came and looked around. He made sure that no one saw him. Cock, 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 cock. A rooster heard a voice and looked back. A monkey was hanging on the tree branch. What, rooster? You seem to sing? Yes. Tomorrow have a singing competition. I want to participate in it. That's why and I am taking singing practice. The monkey jumped to next branch and said, "Oh, you are singer and winner the competition. Thank you, friend." The next day morning, the whole forest was assembled and the contestants were in the first row near the stage. The bear took microphone and started speaking. Hi friends. Hi. Today we are gathered here for the competition and welcome all the contestants and wish you all the best. And invite Maina to sing. The Maina came on the stage and sang. Next I welcome Parrot on the stage. Amazing voice for the parrot as the parrot singing everyone started. Enjoy. Good. The next we welcome the rooster. Good mic. Hi. All the best. Sing well. Go go go. Go 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 go. Go go go. Go 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 go. The rooster crows so well here and welcome eagle. Eagle continue. The voice of eagle echoed everywhere in the forest. He finished singing, clapping sounds took his jaw. Let's us our beauty. Let's us our beauty favorite singer Quill on a stage. Cuckoo, cuckoo, cuckoo. Sing more, sing more, sing more. Cuckoo, cuckoo, cuckoo. As the quill, wow, it is ear-filling sound of quill. As the quill started singing with her sweet voice, all the birds and animals started singing. Let's us our beauty peacock on the stage. Nya, 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 nya. The dance and song of peacock memorized the audience everywhere danced along and listened to the song. At the end, the last finalist comes to the stage. Bird and animals began
vigorously. The crow began sing, holding its breath for long times. Yes, dear friends, we enjoyed the singing and the dancing for our wait. Now we are the winners. The beer of the festival committee and took up loudspeak to the winner. The band singing everyone beautiful song contest. Each one has so different and is difficult to pick up just one winner. So they confusion after taking us some times. Best president singer we give to Maina. Best singer ending to the roster. Singer of clarity goes to Parrot. Great singer title goes to the Eagle. We award Kuil the title of Sweet Singer. We give the crow a sing with her breath. We give to peacock the dancer and singer. So everyone has won today much. Hearing this, the clapping sound slept to the sky. Thank you. எடுத்துருவோமா அம்மா எடுக்க சொல்லுவோம் கவனி அவங்க அங்கே போ அந்த பக்கம் போ முன்னாடி நான் நைட்டானா மரத்தில் கிளி காகம் சிட்டுக்குருவி மைனா ஒரே சத்தமாக இருக்கும். இப்போலாம் எங்கே எதையுமே காணோம். அதுவா ஊர் முழுவதும் காரு பைக்கு ஒரே சத்தமாக இருக்கிறது. எப்படி மைனாலாம் வரும்? சரி, நம்மளாவது மைனாவை கூப்பிடுவோம். மைனாவே மைனாவே உன் கூட்டில்
toca, oi, oa, oa, moa. Toca, 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 oi, oa, oa, moa. ஒரு 100 யானை சேர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாய் நின்று ஊர்வலமாய் போவது போல ரயில் போகுதே. ஆனந்த ரயிலில் ஏறி ஆகாய முடிவை தேடி தினந்தோறும் பயணம் போக மனம் ஏங்குதே. விண்ணில் ஏறி வீணையாடி வெள்ளை நிலவில் இளை பாடி நாளை வந்து பூமியில் சேரலாம். மைனாவே மைனாவே உன் கூட்டில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் தாராயோ. மைனாவே மைனாவே என் வீட்டில் உனக்கு ஒரு கூடு தாரேன் வாராயோ. விண் தாண்டி போனாலும் என் வாசல் வருவாயா? என்னுடைய நீ வாங்கி உன் சிறகை தருவாயா? என் மனசை பிசையும் இசையை காதில் வந்து சொல்வாயா? மாசம் மாசம் வட்டிக்கு தங்கள் பிள்ளைகளை இன்டர்நேஷ்னல் பள்ளியில் சேர்க்கும் காலம் இது. அப்படி சேர்க்கிற பள்ளிக்கூடத்தில் படுற கஷ்டத்தை பற்றி சொல்லுற கதை இது. அந்த கதையை நம்ம குழந்தைகள் உங்களுக்காக ஹிந்தியில் நடிச்சு காட்ட போறாங்க. शुरू कहाँ जा रहे हो बेटा? नमस्ते माँ, मैं विद्यालय जरागा हूँ। नहीं शुरू, आज से विद्यालय जाने की कोई जरूरत नहीं है। क्या हुआ माँ, पापा को नौकरी से निकल दिया गया, हम सड़क पर आगे किया। शुरू कभी अच्छे बात क्या करो, हम तेरे नाम स्कूल से कटवा कर इंटरनेशनल स्कूल में लिख रहा है। इंटरनेशनल स्कूल में फीस कितनी? हाँ ही आपको मालूम? हाँ ही नहीं। सोसाइटी की टर्म्स कितनी है तुमको पता है? सब बच्चे इंटरनेशनल स्कूल में पढ़ते हैं। तो मैं इस स्कूल में अच्छा ही पढ़ता हूँ। क्या बेटा, जिंदगी पे नमस्ते पिताजी बोलेगा। हम एक बार तेरे मुंह से व्हाट्सएप सुना जा रही हूँ, वे भी अंग्रेजी पर एक्शन में अटेंटिव। चलो चलो, तुम्हारा इंतजार इंटरनेशनल स्कूल में आ रहा है। नमस्ते नमस्ते, हम मेरे बच्चे की एडमिशन के लिए आ रही हूँ। बैठिए बैठिए। क्या करते हो सर? देखिए, आप जब तक फीस नहीं पे करती तब तक आपका बेटा स्कूल में कुछ नहीं देख सकता। अच्छा, तब तक आप अपना क्रेडिट कार्ड निकालिए, मैं अपना मेनू कार्ड निकालता हूँ। मेनू का स्कूल है कि होटल? एक्सक्यूज मी, होटल से ज़्यादा फैसिलिटीज़ के स्कूल में ये देखिए, हॉर्स राइडिंग, स्विमिंग हो गए। और पढ़ाई? वो तो कोचिंग क्लास में पैट ले गाना चलो कुछ कच्चा गया। आपका बेटा का नाम क्या है? सुरेश मर्ताडाई। What? सुरेश मर्ताडाई। नो नॉट एट ऑल, कुछ असना कोना सही है। आपका बच्चा का नाम पुकारे तो टीचर्स
से उकना सही है। आप आज से आपका बेटा का नाम सुरेश अब्रार। सुरु, कैसा लगा आपका नाम? सुरु कान मी सुरेश अब्रार। आपका बेटा नाम कान किया कुछ सागुन कीजिए। हाँ, लीजिए लीजिए। चला कुछ काम की बात करता है। सर, इन सब का बातों से क्या लेना देना है? आपका प्रॉपर्टीज की पेपर, 3 साल की बैंक स्टेटमेंट, आपका फिक्स्ड डिपॉजिट सबकी टीटीआर सबमिट कीजिए। सर, इन सब का क्या लेना देना है? मैडम, ये तो तय कर काम डिसाइड करेंगे कितना लेना देना के, और अपना फैमिली की मेडिकल रिपोर्ट सबमिट करना होगी। अच्छा, अगर मेरे बेटा बीमार पड़ दे, फौरी ट्रीटमेंट कर सके? अरे नहीं, इसलिए कि अगर टाइम पर फीस नहीं तो किडनी खून बेच कर मरी फीस वसूल कर जाएंगे। सर, मेरे बेटा को वाता दीजिए। படிக்கிற குழந்தை எங்கே படித்தாலும் உறுதியோடு படித்தால் வாழ்க்கையின் வெற்றி பெறும் என்பதற்கு ராமேஸ்வரத்தில் அரசு பள்ளியில் படித்த ஐயா அப்துல் கலாம் நமக்கு நல்ல உதாரணம். நன்றி. தன்யவாத். ஆமா, உனக்கு ஸ்வீட்ல என்ன ஸ்வீட் பிடிக்கும்? ஸ்வீட்டா? எனக்கு ஸ்வீட்ல எல்லா ஸ்வீட்டுமே பிடிக்குமே. பல ஸ்வீட்டை கட் பண்ணி எல்லாத்தையும் கலந்து உனக்கு ஒரு ஸ்வீட் சாங் தர போறேன். ஓகேவா? போய் இந்த கட் சாங் டான்ஸை பாரு. రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి సొగ్గులాడి స్వప్న సుందరి నీ మడత సూపు మా పటేల మల్లె పందిరి రచ్చరాజ కుందె రూపిణి నీ వంక చూస్తే గుండె నోన డీరి డిరిడిరి తుపాకి పెంచినావి తింగని చిట్టి ఒక జాతి నట్ట మడత పెట్టి ఆ కుర్చీని మార్చబెట్టి కుర్రదో
మనసు కదా గిర్ర 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 గింగిరాగిరే సర్ర 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 పొంగరాలివే జర్ర 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 సుట్టు తిరిగవే అందాల భూమి సూర్యునిలా గిర్ర 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 గింగిరాగిరే తుర్రు 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 తోట పిట్టలే చెర్ర 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 ఎగిరిపోవులే రయ్యంటూ రాయి ఒడిసెల్లా ఎర్ర బొట్టు దిద్ది ఎండి మేఘం మెరిసిందే పచ్చాని సీర కట్టి పంట సేలే మురిసిందే వరదాలే తీసేద్దాం దిగి దిగి దిత్తాం దిత్తాం దిత్తా అరే బిఫర్ బోల్డ్ బిఫర్ బ్రేవ్ బిఫర్ బ్లాక్ రా నువ్వు బయట బయట దిల్లు ఉన్న సూపర్ మ్యాన్ రా రంగు రకర 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 రంగు రకర 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 రంగు రకర 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 రా மதுர அன்ன கொடி வாமதினி அன்ன ரெடி மருத மெச்சும் வண்ண கொடி வாமதினி நல்ல குத்து அடி மாமதுர அன்ன கொடி வாமதினி அன்ன ரெடி மருத மெச்சும் வண்ண கொடி வாமதினி நல்ல குத்து அடி பொட்டாசு வாராசு வெள்ளாசு சபிஸ்கா பிடிக்கும் எனக்கு ஃப்ரூட் மிக்சர் தான் பிடிக்கும் ஃப்ரூட் மிக்சர் தான் பிடிக்குமா சரி நான் உனக்கு சாங் மிக்சர் தரவா இந்த பாட்டை கேளு जैसे धूल उड़ा के सींग उठा के तुम भी नाचो बाज जम के ताल ढोल बेटा राजू उड़ के नाचो हीरो से भी तेज कोई कर सके जो बेद नाचो अस्तबल में घोड़े जैसे बाग डोर छोड़ नाचो मिट्टी जो तो रोट मोटा मिर्च खा के ऐसे नाचो हाँ जा छोरे हाँ जा गोरे हाँ जा छोरे नाचो 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 वीर नाचो 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 यार नाचो 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 कच्ची कैरी जैसा खंडा नाचो 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 बिच्छू काटा लागे ऐसा नाचो Halamati Habibu, Halamati Habib, Vandale, Halamati Habibu, Halamati Habib, Vanda, Halamati Habibu, Halamati Habib, Vandale, Halamati Habibu, Halamati Habibu.
பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா 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 இதா. ஏய் எடுடா வாடா. பாத்தி கம்மி ஓகே. I am your dad. से मेरे खिलाफ बगावत की काट डालूंगा। படிக்கிற நம்ம குட்டி பிள்ளைங்களே சூப்பரா ஆடும்போது நாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் சும்மாவா? இப்ப பாருங்க எங்க ஆட்டத்தை. Buenos días. Arriba. ¿Qué pasa?
Harivarsan, Riswant, Darshit. Girls Sivanya, Samantha, Sadhana. Second standard Harivarsan. Sports first prize is Harivarsan. Second prize Riswant. Third prize K. Darshit. Girls என்னை லாலி அங்கேருந்து ஓடி வரேன் நம்ம கரெக்டாக ஒருத்தர் எடுத்துக்காங்க கோயிலுக்கு வந்தா எங்க சாமி இருக்கும் தெரியுதா? உங்க கையிலலாம் வச்சிருப்பிய, நான் தான் அந்த போனு. இப்போ உங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு இப்போ பார்ப்போமா? இந்த ஊரத்தில் நம்மளால தான் பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்க. அப்படி என்னதான் பிரச்சனைன்னு ஊக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடுமே. முதல்ல கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்பனே முருகா, நீ இந்தப்பா இந்த ஊர்வலத்தெல்லாம் காப்பாற்றணும். கோயிலுக்கு வந்தா எங்க சாமியே கும்பிட முடியாது. ஃபோட்டோ தான் எடுக்கிற துணுறவங்க. ஆமாம், இந்தா ஓ இந்தா ஓ இந்தா போ இந்தா போ. சரிதான், நம்மளால அமுட்டு பைத்தியமாவே ஆயிட்டாங்க. முருகா, எல்லாரும் காப்பாத்துங்க. யாரு? நான் தான். பன்னாங்குடி ஸ்கூல் இருக்கா? ஊனி இருக்கா? அப்படியே லெஃப்ட் வாங்க, அப்படியே ரைட்டு, அங்கதான் வாங்க வாங்க. ஹலோ, யாரு? நான் தான். பன்னாங்குடி ஸ்கூல் இருக்கா? ஊனி இருக்கா? வந்துட்டீங்களா? அப்படியே லெஃப்ட்டு, அப்படியே ரைட்டு, நேராக பாருங்க, ஒரு முருகன் கோயில் இருக்கா? அங்கதான் வாங்க வாங்க. அக்கா, பார்சல். ஹலோ, யாரு? பன்னாங்குடி ஸ்கூல் இருக்கா? ஊர்னி இருக்கா? வந்துட்டீங்களா? அப்படியே லெஃப்ட்டு, ரைட்டு, அங்கதான் நேராக பாருங்க, ஒரு முருகன் கோயில் இருக்கா? அங்கதான் வாங்க வாங்க. பார்சல். என்னது இது? அதான் நான் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அடி பாவி, ஆர்டர் போட்டு எங்க ஆசை ஃபுல்லா வீணாக்குறியே. ஹலோ, ஐயோ, யாரு? எங்க ஆசை ஃபுல்லா போகுதே. பன்னாங்குடி ஊர்னி இருக்கா? அப்படியே லெஃப்ட்டு, அப்படியே ரைட் போங்க, நேராக பாருங்க, ஒரு முருகன் கோயில் இருக்கா? அதை வாங்குவோம். மறுபடியுமா? என்னது இது? ஆர்டர் போட்டாங்க வந்திருக்கு. கொண்டுட்டு ஓரியா தூக்கி வீசவா? என்னமாச்சு? என்ன பிரச்சனையா இருக்கு? இங்க பாருங்க, ஆர்டர் போட்டு எங்க ஆசை ஃபுல்லா வீணாக்குறா. ஆமா, நீங்க யாரு? நான்
நான் தான் போனு. உன்னால தானே இவ்வளவு அடிக்காங்க அடிக்காங்க, வலிக்குதே வலிக்குதே, உடஞ்சிருவேன். ஆமாம்மா, எங்கள் அம்மா பேர் தான். ஆமாம்மா, எங்கள் அப்பா பேர் தான். ஆதார் கார்டு வேணுமா? இருங்க எடுத்துட்டு வரேன். பேங்க் புக் வேணுமா? இருங்க எடுத்துட்டு வரேன். ஓடிபி நம்பர் சொல்லவா? இருங்க. 8321. சரி. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த? அதுவா, யாரோ ஃபோன் பண்ணி உன் பேர், ஆதார் கார்டு நம்பர், பேங்க் புக் நம்பர், ஓடிபி நம்பர் இதெல்லாம் கேட்டாக. சொல்லிட்டியாடி? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐயோ என் காசு பூரா போச்சு. ஐயோ என் காசு பூரா போச்சு. நேற்று தானே பேங்க்ல சொன்னாங்க ஓடிபி நம்பர் எதுவும் கேட்டா சொல்லாதீங்கன்னு. ஏண்டி சொன்ன? ஐயோ என் அண்ணன் தம்பி அனுப்பின காசு பூரா போச்சு. ஐயோ ஏம்மா காலங்கத்திலேயே பிள்ளைய போட்டு அடிக்கிறிய? யாரோ ஓடிபி நம்பர் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதை அப்புறம் சொல்லிட்டா. ஐயோ என் காசு பூரா போச்சு. ஆமா, நீங்க யாரு? நான் தான் போனு. எடு விளக்கமாற, உங்களை தான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். அடிக்காங்க வலிக்குதே, உடஞ்சிருவேன். தம்பி பழிச்சுப்பா. தம்பி நீ நாச்சு பழிச்சுப்பா. தம்பி எவனுமே பழிச்சிட மாட்டேங்கிறாங்க. கரிதேன் நம்மளால அமுட்டேரோ பைத்தியமாவே ஆயிட்டாங்க. வலிக்குதே, ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதே. என்னது, ஒருத்தவன் கீழே விழுந்து கிடைக்க தூக்கி விடாம போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா தூக்குங்கண்ணா, நன்றிண்ணே நீங்கள் தூக்குனதுக்கு. ஆமா, நீங்கள் யாரு? நான் தான் போனு. அதனால தான் நான் கீழே விழுந்தேன். முதல்ல உன்னையே அடிக்கணும். அடிக்காங்க வலிக்குதே. ஜார்ஜ் போட. அம்மா, நான் தாம்மா அதோ கல்குஸ்குள்ள உட்காந்து ஃபோன் பார்த்து இருக்கேன். எரும மாடு, திங்கிறதுனாலும் ஃபோனு, பேசுறதுனாலும் ஃபோனு, பள்ளிக்கூடத்துக்கு போனா போக மாட்டேன். மூதேவி தாம்மா ஃபோனு. என்னாச்சு? என்ன காலங்கத்துல பிரச்சனையா இருக்கு? அதை ஏன் கேட்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போனா போக மாட்டேங்குது, பாடத்தை எடுத்து படினா படிக்க மாட்டேங்குது. ஆமா, நீங்க யாரு? நான் தான் போடு. எடு விளக்க மாட்டேன். சரிதான், நம்மளால சின்னவன் இருந்து பெரியவங்கிற சாவத்தையும் செய்றாங்க. சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பையங்கிற என்ன வச்சதே நோண்டுறாங்க. ஃபோன்னால நிறைய பிரச்சனை வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஃபோன் வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்தினால் அது பயனுள்ள ஒரு பொருள்தான். அதை தேவைக்கு பயன்படுத்த வேண்டும், அதையே பொழுதுபோக்காக பயன்படுத்தக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு நாடகத்தை உங்கள் முன் நடித்து காட்டிய 5ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த அழகான மியூசிக்கு நம்ம பிள்ளைங்க ஆடுற அழக பார்த்துருவோமா? இப்பொழுது ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் ஒரு கலக்கல் சாங்.
दुबली को नहीं चाहिए फार्मेसी யாருன்னு சொல்லு பாப்போம். அதுவா, இது தெரியாதா? நம்ம அம்மாதான். அந்த அம்மா மாதிரி இந்த உலகத்துக்கே தாகம் தீர்க்க அள்ளித்தர மலையை பற்றி ஒரு பாட்டுக்கு நம்ம சுட்டிகள் ஆட வர்றாங்க. அவாதாரமா நின்னா இல்ல குறதான், அம்மா போல அள்ளி தரும் மழைதான். அவாதாரமா நின்னா இல்ல குறதான். நின்னா இல்ல குறதான், அம்மா போல அள்ளி தரும் மழைதான். அவ ஆதாரமா நின்னா இல்ல குறதான். அவ நட்டு வச்ச நாட்டை எல்லாம் கதிராக்குறா, எங்க புள்ள குட்டி அத்தனைக்கும் பசியாக்குறா. அவ காயாமத்தான் பச்சை மண்ண வடமாக்குறா, வழிகாட்டுறா. அம்மா போல அள்ளி தரும் மழைதான். அவ ஆதாரமா நின்னா இல்ல குறதான். போல அள்ளி தரும் மழைதான். அவ ஆதாரமா நின்னா இல்ல குறதான். எத்தனையும் நாளாக எண்ணியது ஜோராக, அத்தனையும் கை சேர வருதே தூரல். அத்த உள்ள அவ போல அழகான மண் வாசம், நண்டு சிந்து விளையாட அழகாத சந்தோஷம். புத்துக்குள்ள கட்டெரும்பு குடியேறுதே, அதை கண்டுகிட்ட தட்டானும் தான் தடுமாறுதே. வரும் காலம் இனி சோகம் இல்ல தெளிவாகுதே, விதி மாறுதே. அம்மா போல அள்ளி தரும் மழைதான். அவ ஆதாரமா நின்னா இல்ல குறதான். பட்டமரம் பூவாக பல்லங்குழி மேலாக ஒட்டுகிற ஆகாயம் கொடுக்கும் சாமி. கட்டடங்கள் உருவாக வயக்காட்ட அழிச்சாங்க, பட்டினியில் பலரும் விவசாயி மறிச்சாங்க. கண்ணை கட்டி விட்டது போல் தெரியாமலே நாம கட்டு கட்டு
பி ஹாசினி, எல் ஹாசினி. கவின்மதி ஃபர்ஸ்ட் பிரைஸ். கவின்மதி ஃபர்ஸ்ட். அப்ப உலகில் முதல் மனிதன் யாராயிருப்பான்? கண்டிப்பா தமிழன் தான். தமிழன் போகாத நாடுகளே இல்லை. தமிழன் ஆண்ட பகுதி இந்த உலகம் முழுவதும் இருக்கு. இந்த தமிழனின் சிறப்புக்காக இந்த பாடல் உங்களுக்காக. 4ஆம் வகுப்பு
எங்கள் 4ஆம் வகுப்பு Sri, third prize for Nagathamizhini. Clap பண்ணுங்களே, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணுமா? நம்ம பிள்ளை வாங்குது. என்னதுடா? ஓகேவா? எஸ். First prize, Koti Chelvi teacher. வாங்க. ஜீவிதா teacher. Third prize, George Queen teacher. எல்லாமே சொந்தம் நம்ம தான் எதுவும் இல்லை என்கிட்டன்னு புலம்பிட்டே அலைகிறோம். இனியாவது சாமி நமக்கு எல்லாமே தந்திருக்குன்னு இந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கே புரியும். இந்த பாடலை ஆட வருகிறார் எம் பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவர்கள். பக்குவமா கொள்பு வச்சு கூப்பிடுது சொந்த ஊரு. ஓய் ஓய் எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. ஏ எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, தென்னையும் தந்தானே, அத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம்னு சொன்னது யாருன்னு கூறு புள்ள. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. ஏஹே எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. எட்டூரு எட்டூரு கொட்டு மோளம், அப்பாரு முப்பாரு கொட்டாவானோ. எட்டூரு எட்டூரு கொட்டு மோளம், அப்பாரு முப்பாரு கொட்டாவானோ.
ஏ கல்லங்கபடம் இல்ல நெஞ்சு இருக்கு, என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு. ஏ தன்னந்தனியா ஏங்க என்ன இருக்கு, என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு. தார தப்பட்ட தட்டுங்கடி, நம்மூரு கும்மிய கொட்டுங்கடி, மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி. நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கையா, உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா. சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும், நம்ம பாட்டனும் பூட்டனும் சொன்னதையா. என்ஜாமி ஏ என்ஜாமி, எது வந்தாலும் போனாலும் இந்த மந்தானே என்ஜாமி. ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான், மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே. ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான், மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே. என்ஜாமி தந்தானே எல்லாமே, என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே, உனக்கும் தந்தானே. என்ஜாமி தந்தானே எல்லாமே, என்ஜாமி தந்தானே. தென்னையும் தந்தானே அத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் ஒண்ணு சொன்னது யாருன்னு கூறு புள்ள. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. எங்கள் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்தியா? அவ என்ன சொல்றானா உங்களுக்கு புரியுதா? புரியாது. அவ என்ன சொல்றானா, இப்போ ஒரு அவ காட்டுவாசி டான்ஸ் ஆட போறானா. வாங்க பாப்போமா?
Salbunise. Salbunise. சந்தோஷமான நேரத்துல இப்படி புலம்புற? நீ ஏன் சொல்லு, நம்ம புது ஸ்கூல்ல வருஷம் வருஷம் எவ்வளவு சந்தோஷமா ஆண்டு விழாவை கொண்டாடுறோம். அடுத்த வருஷம் நீ எந்த ஸ்கூல்ல இருப்பியோ, நான் எந்த ஸ்கூல்ல இருப்பேனோ. சரி சரி வீடு, அத அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டத்தை போட்டு சந்தோஷமா இருப்போம். உங்களுக்காக ஆட வருகிறார்கள் 5ஆம் வகுப்பு மாணவிகள்.
रंगीला मारा ढोलना ढोलना आरा रा रा आयो रे मारो ढोलना आयो रे मारो ढोलना எங்கள் நம்ம ஊர் பக்கம் மலை எங்க இருக்கு? பச்சை கிளிய நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். இப்ப கொண்டாடு கொண்டாடுன்னு பச்சை கிளி மாதிரி பறந்து பறந்து ஆட எங்கள் 5ஆம் வகுப்பு பச்சை கிளிகள் வருகிறார்கள். கண்டு மகிழுங்கள். கொண்டாடு கொண்டாடு குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு 1000 இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொழியாதோ கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு செண்பகப்பூ கண்ணடிக்கும் காடுகளெல்லாம் அழகிய தாழைகளும் ஆழிகளும் சோலைகளெல்லாம் ஓடைகளும் காதலரின் மேடைகளெல்லாம் வயல்களில் சேறுகளும் காதலர்களின் சந்தனமல்லாம் நீரும் நிலமும் பொதுவானது ஊரும் உறவும் உருவானது உடல் பலம் உண்டு உழைத்து பிழைக்க படை பலம் உண்டு பகையை முடிக்க நிலமும் தாயும் எங்கள் கண்களைப் போல மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொழியாதோ கொண்டாடு கொண்டாடு கொட்டி வேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நம் நாடு பொண்ணு விளையிற தென்னாடு 1000 இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு காடு கொண்ட மூங்கிலெல்லாம் நாதஸ்வரம் தான் அதில் காத்து வந்து வாசிக்குமே 7 ஸ்வரம் தான் பறவைகளும் நாங்களும் தான் சேமிப்பதில்லை எங்க பரம்பரைக்கு வறுமை இல்ல பஞ்சமும் இல்ல விடிய விடிய விளையாடுங்க முடிய முடிய சுதி போடுங்க தெறிக்க தெறிக்க துடி கொட்டுங்க பறந்து பறந்து பறை கொட்டுங்க மலையில் மலையில் பிறந்த மாணிக்கம் நாங்க மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொழியாதோ கொண்டாடு கொண்டாடு குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு 1000 இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையணும் நம் நாடு மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்வம் பொழியாதோ மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது
இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஒளி அமைத்து கொடுத்த நமது குரு அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இருக்கால போடன் அழைக்கிறோம். பாண்டியம்மாள் அவர்களை அன்பு டீச்சர் வாங்க. வினோ டீச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டீச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டீச்சர் காண ஃபோட்டோகிராஃபர் நம்மளுக்கு மிக சிறப்பாக எடுத்து வழங்குவார். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கதாநாயகர்களாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள். பெரிய பெரிய ஆர்கேஸ்ட்ரா போல மிக சிறப்பாக மாணவர்களை ஒரு வார காலமாக தயார்படுத்த ஆசிரியர் Hey